வாங்க உங்க குழந்தையோட கடினமான இரவுகளை ஒரு அமைதியான தூக்கமா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். உங்க பதிலும் ஆமாண்ணா, நீங்க மட்டும் தனியா இல்ல. நிறைய பெற்றோர்களுக்கு இதே நிலைமைதான். இதுக்கு காரணம் அவங்க சேட்டை இல்ல, விஷயம் நம்ம மூளையில இருக்கு. வாங்க அத பத்தி பாப்போம். ஒரு குழந்தை நிம்மதியா தூங்கணும்னா அவங்க மூளை முதல்ல அமைதியான ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலைக்கு வரணும். சில குழந்தைங்களுக்கு, குறிப்பா ஆட்டிசம் அல்லது ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு மூளைக்கு போதுமான சென்சரி இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால அவங்க உடல் இன்னும் அதிகமா சென்சேஷனை தேடும், அமைதியா இருக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நல்ல தூக்கத்துக்கான முக்கிய திறவுகோள் என்ன தெரியுமா? அதுதான் டீப் பிரஷர். டீப் பிரஷர்னா ஒரு இதமான உறுதியான அணைப்பு மாதிரி. அது உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். சரி, இந்த டீப் பிரஷர் கிடைக்க என்னென்ன கருவிகள் பயன்படுத்தலாம்னு இப்ப பார்க்கலாம். வெயிட்டட் பிளாங்கெட் அல்லது கம்ப்ரெஷன் உடைகள், இது ரெண்டுமே அந்த இதமான அணைப்பு உணர்வை கொடுக்கும். அடுத்ததா அதிர்வு மற்றும் ஒளி மூலமாவும் குழந்தைங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். வைப்ரேட்டிங் தலையணை, ஒயிட் நாய்ஸ் மெஷின் மாதிரி விஷயங்கள் கவனச்சிதறல்களை குறைச்சு அமைதிப்படுத்தும். கருவிகள் மட்டும் பத்தாது, தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற இடமும் ரொம்ப முக்கியம். படுக்கையில ஒரு தலையணை குகை, ஒரு சின்ன மசாஜ், இதெல்லாம் உடம்புக்கு தூங்குற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லும். பசிச்சா புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஸ்நாக்ஸ் கொடுங்க, ஆனா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி, மொபைல் வேண்டாம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை தூங்காம அடம் பிடிக்கல, அது ஒரு சென்சரி தேவையோட அறிகுறி. அவங்களுக்கு தேவையான அந்த சென்சரி ஆதரவை நீங்க கொடுக்கும்போது இரவுகள் தானாவே அமைதியாயிடும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி. இன்னைக்கு ராத்திரி உங்க குழந்தையோட சென்சரி தேவைகளை நீங்க எப்படி கவனிக்க போறீங்க?